இன்றைக்கி பிப்ரவரி 1 தைப்பூசம். ஸோ முருகருக்கு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ஸ்டோன்லாம் வச்சு தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அவருக்கு கிரீடம் மாலை எல்லாமே. அதே மாதிரி 12 இன்ச்சு வேல் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கும் நான் ஸ்டோன்லாம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. வெள்ளி வேல் வச்சுருக்கேன். அதுக்கு இன்றைக்கி 9 விதமான அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக தான் நான் அபிஷேகம் வேலையெல்லாம் பண்ணேன். அபிஷேகம் 12 மணிக்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா 1:30 மணிக்கு மேலே தான் இலை போட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் கோவிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை வேலையெல்லாம் பண்ணேன். ஸோ 9 விதமான அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது பால் அபிஷேகம் ஃபஸ்ட்டு, இது தயிர் அபிஷேகமு. 12 பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணேன். அதனால் இன்றைக்கி 9ஓடு நிறுத்திட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். தேனுக்கு அப்புறம் கரும்பு சாறும் அதுக்கப்புறம் இளநீரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம உணவாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் முடிச்சிருங்க. ஸோ முதல் பால் அபிஷேகம் பண்ணுறது எப்போவுமே நல்லது. அதுக்கப்புறம் தயிர் பண்ணணும். ஸோ நம்ம உணவாக எடுத்துக்கிற விஷயங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசனைக்கு அப்புறம் நம்ம பிரசாதமாக நெத்தியில் இட்டுக்கிறது அதெல்லாம் அடுத்தது பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக தான் நம்ம பன்னீர் அபிஷேகம் எப்போவுமே பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 5 பண்ணேன் பார்த்திங்களா. பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, இளநீர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா விபூதி, மஞ்சள், சந்தனம் அண்ட் ஃபைனலாக பன்னீரில் பண்ணியிருப்பேன். இந்த பன்னீர் அபிஷேக பன்னீர் அப்படின்னு கடையிலேயே விற்கிது. இதில் நிறைய வாசனைகளை சேர்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஃபைனலாக பண்ணும்போது வேலை நீங்கள் திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை புதுசாக எதுவும் குங்குமம் மஞ்சள்லாம் வைக்க தேவையில்லை. பன்னீரில் முடிச்சுட்டு குங்குமம் மஞ்சளோ இல்லை சந்தன மஞ்சளோ வச்சதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக பூஜையில் வச்சிடலாம். ஸோ பூஜைக்கு விளக்கு வேலெல்லாம் பூஜை முடிச்சதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வேல்மாறல் பாராயணமும் குமாரஸ்துவமும் கந்தசஷ்டி கவசமும் நான் படிச்சுட்டேன். படித்து முடிக்கும் போதே ஹஸ்பண்டும் கோவிலேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நெய்வேத்தியெல்லாம் வச்சு 1:30 மணிக்கு மேலே பூஜை பண்ணியாச்சு. வீட்டில் வேலை இருந்ததுனால என்னால் காலையில் கோவிலுக்கு போய் முருகரை தரிசனம் பண்ண முடியல. அதனால் ஈவினிங் விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போவேன். பாய்.